சற்று நேரத்தில் அந்த இடம் தோண்டப்பட்டு அந்த எலும்புக்கூடு வெளியே எடுக்கப்பட்டது. ஒரு கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் ரஞ்சித்திடம் வந்தார். சார், வேற எங்கேயாவது தோண்டணுமா? கான்ஸ்டபிள் கேட்க ரஞ்சித் யோசித்தார். அருகில் நின்ற அசோக்கை ஏறிட்டார். அசோக் டாமியை பார்க்க புரிந்து கொண்ட டாமி எங்கோ ஓடியது. சற்று தூரம் சென்ற பின் அசோக்கை பார்த்தது. அசோக் அதை பின்தொடர்ந்தான். ஓரிடத்தில் டாமி குறைக்க அசோக் தோண்டுபவர்களுக்கு கண்காட்டினான். அங்கே தோண்ட ஆரம்பித்தனர். கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு உலோகம் மின்னியது. அசோக் அது என்னவென்று பார்க்க அவனுக்கு புரியவில்லை. அசோக், வேற ஏதோ பாடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரஞ்சித் சொல்ல அசோக் தலையாட்டினான். மறுநாள் காலை அசோக்கின் மொபைல் அடித்தது. எடுத்து பார்த்தான். தமிழ் செல்வன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அசோக். நைட்டு ஒரு ஸ்கெலட்டன் கிடைச்சதா கேள்விப்பட்டேன். ஆமா, எனக்கு பதட்டமா இருக்கு. தைரியமா இருங்க சார், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரட்டும். அது வந்தனாவா இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். தமிழ் செல்வன் பேசிவிட்டு வைக்க அசோக் யோசித்தான். டேவிட் அருகில் வந்து அமர்ந்தான். அசோக், நம்ம பிளான் என்ன? இந்த கோவில்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா நமக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா இந்த பேய் உருவம் அதெல்லாம் இருக்கலாம். பயமா இல்லையா? நாம யாருக்காவது கெட்டது பண்ணியிருந்தா நமக்கு பயம் வரும். இல்ல நாம யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணா நமக்கு பயம் வரும். நாம யாருக்கும் கெட்டது பண்றதில்ல, அதனால நமக்கு பயம் தேவையில்ல. கரெக்டு நீ சொல்றது. அதுக்காக நமக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா நமக்கு ஆபத்து இருக்கு. நாம கவனமா இருக்கணும். இல்லனா எது வேணாலும் நடக்கும். அசோக் அமைதியாக சொல்ல டேவிட் மெலிதாய் திடுக்கிட்டு பார்த்தான். எப்படி இவ்வளவு கூலா சொல்ற? எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் நிதானத்தையும் தைரியத்தையும் இழந்துடக்கூடாது. அதான் கரெக்டு தான். இன்னைக்கு நான், நீ, டாமி 3 பேரும் போறோம். எங்க? கோவிலுக்கு. அங்கதான் யாரும் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. அப்படின்னா இன்னைக்கு நாம அங்க போறோம். உனக்கு விட தெரியும். அப்பொழுது வாசலில் நிழலாடியது. அசோக் யாரென்று பார்க்க கார்த்திக் உள்ளே வந்தான். சொல்லு கார்த்திக், இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் விசாரிக்க சொன்னேன். விசாரிச்சேன். அதுல கொஞ்சம் பேர் உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அதான். என்கிட்டயா? வர சொல்லு. கார்த்திக் காத்திருந்தவனை அழைத்தான். வாங்க. அவன் மெல்ல எழுந்தான். அசோக்கை பார்த்து கும்பிட்டான். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. என்னோட பேரு ஆனந்தன். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? எனக்கும் கல்யாணமான ஒரு பொண்ணுக்கும் தொடர்பாயிடுச்சு. நாங்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அந்த பையன் பார்த்துட்டான். யாரு? பாலன் சார். நீங்க என்ன பண்ணீங்க? அசோக் கேட்க ஆனந்தன் தலை குனிந்தான். சரி, இது எதுக்கு இப்ப வந்து என்கிட்ட சொல்றீங்க? சார் தான் பாலனை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க போறதா தெரிஞ்சுது. அதான் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். ஆனா உங்களுக்கு காரணம் இருக்கே. இல்ல சார், நாங்க சத்தியமா எதுவும் பண்ணல. அது மட்டும் இல்ல, எனக்கு நான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சது. அதனால அந்த தப்புல இருந்து வெளியில வந்துட்டேன். ஓகே. அசோக் கார்த்தியை பார்க்க கார்த்திக் ஒன்றும் சொல்லவில்லை. சரி, நீங்க கிளம்புங்க. எங்களுக்கு ஏதாவது விவரம் தேவைப்பட்டா உங்களை கூப்பிடுறேன். சரி சார். அவன் வெளியேறி செல்ல கார்த்திக் காத்திருந்த மற்றொருவனை அழைத்தான். வாங்க. உள்ள வந்தவன் அசோக்கை வணங்கினான். வணக்கம் சார். சார், என் பேரு வடிவேலு. என்னோட அண்ணா பேரு ஐயாவு. ராஜப்பா கிட்ட வேலை செஞ்சான். ராஜப்பா என்ன சொன்னாலும் எங்க அண்ணன் தட்டாம செய்யும் சார். சொல்லுங்க. ராஜப்பா போலி மது வகைகளை கடத்த ஆரம்பிச்சாரு. ஓகே. அண்ணனுக்கு அது தெரிஞ்சாலும் அவர்கிட்ட தான் வேலை பார்த்தாரு. நான் வேண்டாம்னு பலமுறை அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். ஆனா எங்க அண்ணன் நான் சொன்னதை கேட்கவே இல்லை. ஒரு நாள் அண்ணோட முதலாளி வீட்டு வேலை பார்க்குற பொண்ணை இவங்க சரக்கு லோடு பண்ணிட்டு இருந்ததை பார்த்துடுச்சு. ஊர்ல போய் சொல்லி ஆளுங்களை கூட்டிட்டு வரேன்னு மிரட்டுச்சு. அண்ணன் என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் முதலாளிக்கு ஃபோன் பண்ணி கேட்க அந்த பொண்ணை கொல்ல சொல்லிட்டாங்க. அண்ணாவும் ஒரு கூட்டாளி ஒருத்தரும் சேர்ந்து அந்த பொண்ணை கொன்னுட்டானுங்க. வடிவேலு சொல்ல அசோக் அதிர்ச்சியாய் பார்த்தான். என்ன சொல்ற நீ? உண்மைதான் சார் பேசுறேன். உன்னோட அண்ணன் இப்ப எங்க இருக்காரு? அவரோட கூட்டாளி 2 பேரும் ஜெயில இருக்காங்க சார். எப்படி? அவர் முதலாளி வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணை தான் அவரோட முதலாளி பையன் விரும்பி இருக்காரு. அதனால முதலாளி பையன் யார் அந்த பொண்ணை கொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சி 2 பேர் மேலேயும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. அன்னைக்கு அவங்க 2 பேரும் அந்த பொண்ணை கொன்று வண்டியில் தூக்கி போட்டு போகிறத அந்த சின்ன பையன் பார்த்துட்டான்னு அண்ணன் சொன்னார். யாரு? பாலனா? ஆமாம் சார். உனக்கு என்ன தோணுது? உங்கள் அண்ணன் அந்த பையனை கொன்னுருப்பான்னு தோணுதா? தெரியல சார். ஆனால் அண்ணன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணன் அந்த மாதிரி செய்யாது சார். இப்போ இங்கே எதுக்கு வந்த? நடந்தது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சார். சரி, நீ போகலாம். ஏதாவது தகவல் வேணும்னா நான் கால் பண்ணுறேன். சரிங்க சார். வடிவேல் எழுந்து வெளியே சென்றான். கார்த்தி, ஓவரா? அசோக் கேட்க, இன்னும் ஒருத்தர் என்றான் கார்த்திக். கார்த்தி வெளியே சென்று அழைக்க பூபாலன் உள்ளே நுழைந்தான். வணக்கம் சார். உட்காருங்க. பூபாலன் தயக்கமாய் அமர்ந்தான். சொல்லுங்க சார். என்னோட பேரு பூபாலன். கோயில்ல இப்ப நான் தான் பூசாரி. இதுக்கு முன்னாடி பூசாரியா இருந்தவர் எங்க அப்பா. சரி. ராமலிங்கன்னு ஒருத்தர் இங்க இருக்காரு. அப்பா அவர் கூட சேர்ந்து நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. என்ன தப்பு பண்ணியிருக்காரு?
அசோக் கேட்க பூபாலன் தயக்கமாய் பார்த்தான். சொல்லுங்க, என்ன தப்பு? அந்த ராமலிங்கத்தோட பையன் புகழ் ஒரு பால்காரரோட பொண்ணு வாணிய லவ் பண்ணாரு. சரி, புகழ் வாணிய லவ் பண்ணக்கூடாதுன்னு அவர் ரொம்ப எதிர்த்தாரு. புகழ் வாணி 2 பேரும் இந்த ஊரை விட்டு போகலன்னு முடிவு எடுக்கிறப்போ அவர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. புகழ் கண்ணு முன்னாடி வாணிய கொன்னுட்டாங்க. அதுல அந்த புகழ் பைத்தியம் ஆயிட்டாரு. எங்க அவரை விட்டு வச்சா வெளியே வந்து ஏதாவது சொல்லிடுவாருன்னு அவரையும் கொன்னுட்டாங்க. பூபாலன் சொல்ல அசோக் கார்த்தியும் அதிர்ச்சியாய் கேட்டுக்கொண்டிருந்தனர். இப்ப அவங்க 2 பேரும் எங்க? எங்க அப்பாவை ஒரு கழுகு கொன்னுடுச்சு சார். என்ன? அசோக் நம்ப முடியாமல் கேட்க பூபாலன் மீண்டும் சொன்னான். நிஜமாதான் சார், ஒரு கழுகு எங்க அப்பாவை கொன்னுடுச்சு. எங்களுக்கு என்ன டவுட்னா கழுகா வந்திருக்கிறது புகழ்தானான்னு. அந்த ராமலிங்கம் எங்க இருப்பாரு? அசோக் கேட்க பூபாலன் அவனை கவலையாய் பார்த்தான். அவர் கெஸ்ட் ஹவுஸ்ல இருப்பாரு சார். சார், இப்போ நீங்க அங்க போறது சரியா இருக்காது. பூபாலன் சொல்ல அசோக் அவனை ஏறிட்டான். ஏன், அந்த ராமலிங்கம் சாதாரண ஆள் இல்ல. எப்படி சொல்ற? ஒவ்வொரு பௌர்ணமி நாளுக்கும் கோவிலுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு அப்பாவை விட்டு சொல்ல வைப்பான். ஆனா எதுக்காக அப்படி சொல்ல வைப்பான், என்ன பண்ண போறான்னு அப்பாவுக்கே தெரியாது சார். என்ன சொல்ற? உண்மையதான் சார் சொன்னேன். ஆனா அந்த வாணியை கொன்னது உன்னோட அப்பா தானே? அது ஒரு பௌர்ணமி நாள்ல தானே? உண்மைதான் சார். அப்புறம் எப்படி சொல்ற உன்னோட அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு? இல்லை சார், வேற என்னமோ அங்கே நடக்குது. ஆனால் சரியா தெரியல. அது மட்டும் இல்லை, என்கிட்டயும் பௌர்ணமிக்கு யாரும் கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல சொன்னான். அப்படி சொல்லிட்டு நான் வீட்டில் இருந்தா போதும்னு சொன்னான். அதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். பூபாலன் சொல்ல அசோக் குழம்பினான். சரி, வேற ஏதாவது விஷயம் இருக்கா? இல்லை சார், நீ கிளம்பு. நீ என்னை வந்து பார்த்ததை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அசோக் சொல்ல பூபாலன் தலையசைத்தான். சரிங்க சார். பூபாலன் வெளியே சென்று விட கார்த்திக் அசோக்கை பார்த்தான். என்ன பண்ணலாம் அசோக்? பூபாலன் சொல்றத வச்சு பார்க்குறப்போ இன்னும் இந்த கதையில மெயின் வில்லனே வரல. அப்படின்னா அந்த ராமலிங்கம் அந்த மெயின் வில்லன் சொல்றத கேட்கறதுல ஒருத்தன் தான் இவன். அப்போ பிரச்சனை நாம நினைக்கிறத விட ஜாஸ்தியா? ரொம்ப ஜாஸ்தி. அசோக் சொல்ல அவன் மொபைல் அடித்தது. இன்ஸ்பெக்டர் ரஞ்சித். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அசோக். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு. நமக்கு கிடைச்ச ஸ்கெலட்டன் ஒரு பொண்ணோடது. வயது 25லிருந்து 30க்குள்ள. ரஞ்சித் தொடர்ந்தார். அப்புறம் அவர் சொல்ல அசோக் முகம் மாறியது. அப்படியா? ஆமா. சரி சார். பேசி முடித்த அசோக் திவ்யாவையும் டேவிடையும் அழைத்தான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட்டு நமக்கு நிறைய வேலை இருக்கு. எல்லாரும் ரிவால்வர் எடுத்துக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம மிஷன் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் ரொம்ப கேஷுவலா இருக்கணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் நம்ம வேலை வரக்கூடாது. அசோக் சொல்ல அனைவரும் ஒரே குரலில் ஓகே அசோக் என்றனர். நேரம் கடந்தது. இரவு தன் அடர்த்தியை அதிகரிக்க கார்த்திக் அசோக்கை பார்த்தான். அசோக், போலாமா? நாம 4 பேரும் ஒரே நேரத்தில் அங்கே போக வேணாம். 2 பேர் மட்டும் இப்போ போகலாம். 2 பேர் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தா போதும். அசோக் சொல்ல டேவிட் புரியாமல் பார்த்தான். என்ன டேவிட், ஓகே தானே? அசோக் மீண்டும் கேட்க ஓகே அசோக். டேவிட் தலையசைத்தான். நானும் கார்த்தியும் இப்போ போறோம். நீயும் திவ்யாவும் அரை மணி நேரம் கழிச்சு வாங்க. அசோக் சொல்ல திவ்யா ஓகே அசோக் என்றாள். அசோக் திவ்யா அழைக்க அசோக் என்னவென்று கண்களால் கேட்டான். அவள் முகத்தில் தெரிந்த மெலிதான கலக்கம் அவனை அசைத்து பார்த்தது. என்னாச்சு திவ்யா? ஏதாவது வித்தியாசமா நடந்தா? எதையோ சொல்ல வந்த திவ்யா சொல்லாமல் தவிப்பது அசோக்கிற்கு புரிந்தது. சொல்லு திவ்யா, பரவாயில்ல. இந்த அமானுஷ்யம் என்ன? அங்கே ஏதாவது பேய் இருந்து நம்மள ஏதாச்சும் செஞ்சுட்டா என்ன பண்றதுன்னு யோசனையா? அசோக் புன்னகையுடன் கேட்க திவ்யா அவன் முகத்தையே பார்த்தாள். அசோக், எங்க எல்லாருக்குமே தைரியம் நீ மட்டும்தான். உனக்கு ஏதாவது தப்பா நடந்தா நாங்க எல்லாரும் உடஞ்சிடுவோம். திவ்யா சொல்ல டேவிட் பதட்டமானான். கண்டிப்பா அவனுக்கு தப்பா ஒன்றும் நடக்காது திவ்யா, ஃபீல் பண்ணாத சொன்ன டேவிட் அசோக்கிடம் மெதுவான குரலில் கேட்டான். அசோக், இப்போ நான் கார்த்திக் கூட போய் பார்க்கட்டா? நீயும் திவ்யாவும் பின்னாடி வரீங்களா? டேவிடின் கண்களில் பதட்டத்தை பார்த்த அசோக் மௌனமாய் தலையாட்டினான். சரி, 2 பேரும் கவனமா இருங்க. டேவிட் கார்த்திக் இருவரும் தங்கள் ரிவால்வரை எடுத்து பாக்கெட்டில் வைத்துக் கொண்டனர். வெளியே இருவரும் செல்வதை அசோக் பார்த்து கொண்டு நின்றான். டேவிட் கார்த்தி இருவரும் சுற்றும் முற்றும் பார்த்தனர். எங்கும் ஒரே இருட்டாகி இருந்தது. மக்கள் யாரும் வெளியில் இல்லை. எந்த வெளிச்சமும் எங்கும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட இருவரும் தூரமாயிருந்த காளியம்மன் கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். ரோஸ் கார்டன். இரவு நேரத்திலும் அந்த பங்களா விளக்குகளின் உபயத்தில் வெளிச்சத்தில் நனைந்தது. ராமலிங்கம் வரவேற்பறையிலிருந்த சேரில் அமர்ந்திருந்தார். நெற்றியில் அடிக்கடி வியர்க்க தன் கர்ச்சிஃபால் ஒற்றி எடுத்தார். அவர் பார்வை வாசலில் துப்பாக்கி ஏந்திய செக்யூரிட்டிகள் மீது பதிந்தது. செக்யூரிட்டிகள் இருவரும் மிக கவனமாய் தங்களை மீறி எதுவும் உள்ளே நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக
அவர்கள் வெளியில் இருந்தது போல அவருக்கு தோன்றியது. 2 நாட்டு நாய்கள் தங்கள் நாக்குகளை வெளியே நீட்டியபடி இங்கும் அங்கும் உலாவியது அவருக்குள்ளும் கிலியை ஏற்படுத்தியது. சற்று நேரத்தில் கதவு திறக்கப்பட்டு வந்த வட இந்தியன் வெளியே வந்தான். அவன் பார்வை ராமலிங்கம் மீது பட்டது. சார் கூப்பிட்டாரு. அவன் உடைந்த தமிழில் சொல்ல ராமலிங்கம் பதறியபடி எழுந்தார். உள்ளே நுழைந்தார். அவர் உள்ளே நுழைந்ததும் அந்த வட இந்தியன் கதவை பூட்டிவிட்டு அவருடன் சேர்ந்து நடந்தான். கொஞ்ச தூரம் நடந்து வலதுபுறம் திரும்பி பின் நீச்சல் குளம் வரை அதை ஒட்டிய புல்வெளியில் மூங்கில் நாற்காலியில் அமர்ந்திருந்தார் சக்கரவர்த்தி. இந்தியா முழுவதும் பல நகரங்களுக்கு சேவையாற்றும் எம்பரர் ஜெட்வேஸில் மிக அதிக பங்குகளை வைத்திருந்தார். ராமலிங்கத்தின் பார்வைக்கு அவர் கிடைத்ததும் ராமலிங்கம் மிக வேகமாய் ஓடி வந்து அவரை வணங்கினார். வணக்கம் சார். என்னையா ராமலிங்கம், உன் ஊரில் மக்கள் நீ சொன்னது எல்லாமே நம்பிட்டாங்களா? ஆமாம் சார். ஆனாலும் என்ன பிரயோஜனம்? எனக்கு என்னோட வேலை கெடுதே. என்ன சார் சொல்கிறீங்க? கோவிலில் நைட்டில் யார் யாரோ வந்துட்டும் போய்ட்டும் தானே இருக்காங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் சொன்னால் நான் செஞ்சுட்டு போகிறேன், அவ்வளவுதானே. யார் அந்த அசோக்கு? அந்த காளிமுத்து குடும்பம் ஏற்பாடு பண்ணியிருக்கிற டிடெக்டிவ். அவன் அடிக்கடி கோயிலுக்கு வரானா? வரவிடாமல் பண்ணிடவா? அதை நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். எனக்கு இன்னும் 2 வாரத்துக்கு கோவிலுக்கு உன்னோட ஊர் ஜனங்க யாரையும் வரவிடாமல் பார்த்துக்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்க சார். வேற ஏதாவது? ஆத்ம பரிகார பூஜை நடத்தணும். ராமலிங்கம் தயக்கமாய் சொல்ல சக்கரவர்த்தி சிரித்தார். இன்னுமாயா அதெல்லாம் நம்புற நீ? நான் கண்ணில் பார்த்துருக்கேன், அதான். சரி, என்னமோ பண்ணு. ஆனால் நான் சொல்லும்போது பண்ணா போதும். சரிங்க சார். சக்கரவர்த்தி ராமலிங்கத்துடன் நின்று வட இந்தியனை ஏறிட்டார். என்ன நீரஜ், அங்கே நிலைமை எப்படி இருக்கு? அந்த பத்திரிகை எடிட்டர் ஒரு நாள் வந்திருந்தான் சார். என்ன வேணுமா அவனுக்கு? நாம் கோவிலில் வச்சிருக்கிற மைக்ரோ ரெக்கார்டர் கொடுத்த தகவல் படி அவன் அந்த ரிப்போர்ட்டரை தேடி வந்திருக்கான் சார். அது சரி சார். அந்த அசோக்கை என்ன பண்ணுறது? அவன் அங்கே இருந்தா நமக்கு எல்லா வகையிலையும் பாதிப்பு தான். நீ என்ன பண்ணுறனா என்று ஒரு நிமிடம் யோசித்த சக்கரவர்த்தி புன்னகையுடன் சொன்னார். ட்ரெயின்டு கிரிமினல்ஸ் 4 பேரை கூட வச்சுக்க. அவனையும் அவனுடைய டீம் மெம்பர்ஸை எல்லாரையும் போட்டு தள்ளிடு. சக்கரவர்த்தி மிகவும் இயல்பாக சொல்ல ராமலிங்கம் அதிர்ச்சியாய் பார்த்தார். என்னையா அப்படி பார்க்குற? ஏற்கனவே அங்கே நிறைய சிக்கல். திரும்ப இத்தனை கொலை செய்யணும்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான், வேற ஒன்றும் இல்லை. நீரஜ் சார், இன்னைக்கு நைட்டு வேலையை முடிச்சுடு. சரிங்க சார். கிரிமினல்ஸுக்கு என்ன பண்ண போற? நம்ம ஆளுங்க கிட்ட பேசி பார்க்கட்டா சார்? இரு. யோசித்த சக்கரவர்த்தி சரண் கிட்ட பேசு என்றார். நீரஜ் மூகம் மலர்ந்தது. அதற்கு காரணம் சரண் மிகப்பெரிய ரவுடி. கொஞ்சம் கூட யாருக்கும் இரக்கம் காட்டாத கொலைக்காரன். மிகவும் ரசித்து கொலை செய்பவன். அவனிடம் ஒரு விஷயத்தை ஒப்படைத்து விட்டால் அந்த காரியம் நிச்சயம் நடந்துவிடும் என்பது அனைவருக்கும் தெரியும். போன முறை ஒரு அரசு அதிகாரியை லாரியை ஏற்றி கொடூரமாக கொலை செய்தவன்தான் சரண். அவர் அடிபட்டு கதரும் கடைசி நிமிட காட்சியை வீடியோவாக எடுத்து வந்து தன் சகாக்களிடம் போட்டு காண்பித்து மகிழ்ந்தான். நீரஜுக்கு நம்பிக்கை வந்தது. எப்படியும் சரண் அவர்களை முடித்து விடுவான் என்று. நீரஜ் சரணை அழைத்தான். ஹலோ, நான் சக்கரவர்த்தி சார் வீட்டிலிருந்து பேசுகிறேன். நீரஜ் சொல்ல மறுமுனையில் சரண் குரலில் மரியாதை ஏறியது. சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? 4 பேர். ஆளுங்க யாரு, எந்த ஊரு? நேரில் பேசலாமா? வரேன். இங்கே வேண்டாம். வேற எங்கே வரணும்? காளியம்மன் கோவில் தெரியும்ல, அங்கே வந்துரு. நானும் அங்கே வந்துடுறேன். சரி. அப்புறம் ஒரு விஷயம். என்னது? அவங்கள கொல்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால் தனியாக வர வேணாம். கூட கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வந்ததா நல்லது. ஓகே, அதை நான் பார்த்துக்கிறேன். கார்த்தியும் டேவிடும் கோவில் வளாகத்தை அடைந்தனர். எங்கும் நிசப்தமாக இருக்க கார்த்தி புரியாமல் பார்த்தான். டேவிட் சுற்றும் முற்றும் பார்த்தான். யாரும் இல்லை. சுவர் கோழிகள் எங்கோ கத்தியது. அச்சர சத்தமாய் கேட்டது. டேவிட், யாரும் இல்லையே. கார்த்திக் கேட்க அப்பொழுது பின்னால் தொம் என்று சத்தம் கேட்டு திடுக்கிட்டு கார்த்திக் டார்ச் வெளிச்சத்தை சத்தம் வந்த திசையில் அடிக்க பாம்பு நகர்ந்து சென்றது. கண்களில் பட கார்த்திக் பெருமூச்சு விட்டான். கருவறை பூட்டப்பட்டிருந்ததை பார்த்தவன் யோசித்தான். யாரும் இங்கே இல்லையே. அசோக் சொன்னது போல இங்கே எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை காத்திருந்து பார்க்கலாமா? யோசித்தவன் அதிர்ந்தான். என்னது வெளிச்சம்? அருகில் வர அது ஒரு ஜீப் என்று தெரிந்தது. கார்த்தி, டேவிட் இருவரும் உஷாரானார்கள். ஜீப் கோவிலுக்கு முன் வந்து நின்றது. நீரஜ் இறங்கினான். அவனைத் தொடர்ந்து சரணும் இன்னும் 3 இறங்கினார்கள். சுற்றிலும் பார்த்த சரண் கேலியாக கேட்டான். இங்க யாரு இருக்காங்கன்னு இங்க வர சொல்லியிருக்க? உள்ள 2 பேர் இருக்காங்க. எப்படி தெரியும்? கேட்ட சரணுக்கு நீரஜ் தன் மொபைலை காண்பித்தான். கோவில் வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் டேவிடும் கார்த்தியும் பேசிக்கொள்வது தெளிவாக இருந்தது. ஆச்சரியமாக பார்த்த சரண் குழப்பமாய் கேட்டான். இது ஒரு பழைய கோவில். இங்க கேமராலாம் வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதுக்கு பின்னாடி வேற என்ன இருக்கு? கேட்ட சரணை கோபத்துடன் பார்த்தான் நீரஜ். அது நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். உன்னோட வேலை 4 பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதுவும் சரிதான். சிரித்தபடி சொன்ன சரண் மற்றவர்களை பார்த்து சொன்னான். உள்ள போயிட்டு அந்த 2 பேரையும் வெளியில் எடுத்துட்டு வாங்க.
மூவரும் உள்ளே நுழைந்தனர். அவர்களை பார்த்த டேவிட் முன்னால் வந்து நிற்க ஒருவன் அருகில் வந்தான். வெளியில வரீங்களா 2 பேரும்? நக்கலாக கேட்டான். வரலாமே. டேவிட் கார்த்தியை பார்க்க புரிந்து கொண்ட கார்த்திக் அவனை எட்டி உதைக்க மற்ற இருவரும் ஆத்திரமாய் கத்தியபடி அவர்கள் முன்னால் வந்தனர். ஒருவன் கார்த்தியை பலார் என்று அறைய டேவிட் அவன் இடுப்பில் உதைக்க எகிரி போய் விழுந்து வலியில் துடித்தான். மற்றவன் தன் கத்தியை எடுத்து வீச டேவிட் தோலை கிழித்தபடி சென்றது. ரத்தம் வெளிப்பட்டு ஷர்ட் நனைய டேவிட் அதை கொஞ்சமும் கண்டுகொள்ளாமல் கத்தியை வீசியவனை கீழே தள்ளி காலால் அவன் வயிற்றில் ஓங்கி மிதிக்க அவன் பயங்கரமாய் அலறினான். அவன் அலறல் சத்தத்தை வெளியிலிருந்து கேட்ட சரணின் முகம் மாறியது. பரவாயில்லையே, உள்ள இருக்கிற 2 பேரும் ஃபைட் பண்றாங்க போல. எனக்கும் இப்பதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. எப்போ யாரை கொலை பண்ண போனாலும் என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு எதுவும் பண்ணிடாதீங்கன்னு ஐயோன்னு கத்தின மூஞ்சியை பார்த்து போர் அடிச்சிடுச்சு. இனி ஆட்டத்தை நான் பார்த்துக்கிறேன். குரூரமாய் சிரித்த சரண் உள்ளே நுழைய முற்பட அப்பொழுது அவன் காதில் அந்த சத்தம் கேட்டது. சத்தம் வந்த திசையில் பார்த்தான். டாமி அவனை பார்த்து குறைக்க அருகில் அவனையே தீர்க்கமாய் பார்த்தபடி அசோக் பார்வையில் வாங்கிய நீரஜ் அதிர்ந்தான். சரண் காதில் கிசுகிசுத்தான். அவன்தான் அசோக். சரண் அசோக்கை கேலியாக பார்த்தான். கேட்டான், இவனுக்கு எல்லாரும் பயப்படுறீங்க? கஷ்டம். சிரித்தவன் அசோக் எதிரில் வர டாமி அவனை பார்த்து குறைத்தது. அதை கண்டுகொள்ளாத சரண் அசோக்கிடம் கேட்டான், உன் ராசி பலன் பார்த்தியா இன்னைக்கு? என்னன்னு? பழக்கம் இல்லை. பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்குமே இன்னைக்கு உன்னோட ராசிக்கு மரணம்னு. சரண் கேட்க அசோக் மௌனமாய் புன்னகைத்தான். என்ன சிரிக்கிற? நான் சும்மா தமாஷ் பண்றேன்னு நினைக்கிறியா? அவன் கேட்டபடி அசோக்கை எட்டி உதைக்க அசோக் கீழே விழுந்தான். டாமி சரண் மீது பாய்ந்தது. அதை எளிதில் கையாண்ட சரண் டாமியை பிடித்து தூக்கி எறிய அது மின்கம்பத்தில் மோதி கீழே விழ அசோக் பதறிப்போய் அதை தூக்கினான். டாமி! அசோக் பதட்டமாய் அழைக்க அது அசோக்கை பாசமாய் பார்த்தது. சரண் மீது மீண்டும் பாய முற்பட, வேண்டாம் டாமி. அதை தடுத்த அசோக் சொன்னான், நான் பார்த்துக்கிறேன். என்னடா நாய்கிட்டெல்லாம் பேசுற? நாய் பாஷையில தெரியுமா உனக்கு? கிண்டலாக கேட்ட சரண் அசோக்கை உதைக்க தன் வலது காலை தூக்க அதை தன் கையால் பற்றிய அசோக் அவனை இழுத்து போட்டு அடி வயிற்றில் ஓங்கி மிதிக்க சரண் துடித்தான். அசோக் அவன் துடிப்பதை லட்சியம் செய்யாமல் மீண்டும் முழங்காலில் மிதிக்க உள்ளே எலும்புகள் சத்தமாய் நொறுங்க சரண் கதறினான். அவனை ஓரமாய் போட்ட அசோக் நிமிர்ந்து பார்க்க நீரஜ் சற்றென்று ஜீப்பை ஸ்டார்ட் செய்தான். நிலைமையை உணர்ந்த அசோக் சுதாரிப்பதற்குள் ஜீப் பறந்தது. உள்ளே இருந்து வெளியே வந்த கார்த்தியும் டேவிடும் அசோக் அருகில் வந்தனர். டேவிட் தோளில் ரத்தம் வழிவதை பார்த்த அசோக் பதறியபடி கேட்டான், என்னாச்சு டேவிட்? சின்ன காயந்தான் அசோக், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை அசோக், உள்ள 3 பேர் இருக்காங்க. இவன் இங்கே மொத்தம் 4 பேர். முதல்ல இவங்க 4 பேரையும் நாம விசாரிக்கணும். டேவிட் சொல்ல அசோக் தலையசைத்தான். டாமி! அழைத்தான். அது அசோக் அருகில் வந்து நின்றது. ஆர் யூ ஓகே டாமி? குறைத்தது. கார்த்தி! சொல்லு அசோக், நீ டேவிடை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ. நான் அன்புக்கு ஃபோன் பண்ணுறேன். அசோக் அன்புவின் மொபைலுக்கு அழைத்தான். சார், அன்பு நீங்கள் உடனே காளியம்மன் கோயிலுக்கு வாங்க. ஏதாவது ப்ராப்ளமா சார்? ஒன்றும் இல்லை, ஒரு 4 பேர் மாட்டியிருக்காங்க. அவங்கள எங்கேயாவது கொண்டு போய் விசாரிக்கணும். இப்போ கார் எடுத்துகிட்டு வரேன் சார். சக்கரவர்த்தி ஆத்திரமாய் பார்த்தார். முட்டாள்! நீராஜ் அவர் எதிரில் தலைகுனிந்து நின்றான். சாரி சார், அந்த சரண் அவன்கிட்ட அடி வாங்கி விழுந்துட்டானா? ஆமாம் சார். நீ உடனே ஜீப் எடுத்து தப்பிச்சு ஓடி வந்துட்ட? ஆமாம் சார். அந்த சரணை கொண்டுட்டு வர வேண்டியது தானே? சக்கரவர்த்தி கேட்க நீரஜ் அவரை அதிர்ச்சியாய் பார்த்தான். சார், அவனோட பேரை சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும் தானே? இல்லை சார், கண்டிப்பா சொல்ல மாட்டான். சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு எதுவும் தெரியாத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான். அதனால சொல்லுங்க சார், அந்த சரண் அசோக் கிட்ட என்னை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. சார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த சரண் செத்துட்டான்ற நியூஸ் எனக்கு வரணும். சக்கரவர்த்தி சொல்ல நீரஜ் தலையசைத்தான். எஸ் சார். அந்த குடோன் ஊரை விட்டு சற்று தள்ளி இருந்தது. சரண் சிரமப்பட்டு கண் விழித்தான். உடம்பெங்கும் ரணமாய் வலித்தது. ஆத்திரமானான். விடக்கூடாது, அவனை நான் கண்டிப்பா விட மாட்டேன். எத்தனை பேரை துடிக்க கொண்டிருக்கேன். எப்படி இவன்கிட்ட ஏமாந்த? சுற்றும் முற்றும் பார்த்தான். ஒரே இருட்டாக இருந்தது. எழ முயன்றான், முடியவில்லை. முழங்கால் அசைக்க முடியவில்லை. மோசமாக வலித்தது. கொஞ்ச நேரத்தில் இருட்டு பழகிவிட அருகில் பார்த்தவன் அதிர்ந்தான். அவனுடன் வந்த மற்ற 3 மயக்கமாக தரையில் விழுந்து கிடந்தனர். சற்று நேரத்தில் ஷட்டர் திறக்கப்பட அசோக் டேவிட் இருவரும் உள்ளே நுழைந்தனர். அசோக்கை பார்வையில் வாங்கிய சரண் ஆத்திரமாய் கத்தினான். டேய், என்னைக்கு இருந்தாலும் உனக்கு என்னோட கையில தாண்டா சாவு. சரண் சொல்லி முடிக்கவில்லை. டேவிடின் கால் சரண் முகத்தை தரையோடு சேர்த்து நசுக்கியது. டேவிட், அவனை விடு, செத்துட்டு போறான். அசோக் சொல்ல டேவிட் மனம் இல்லாமல் காலை எடுத்தான். என்ன நண்பா, ஆரம்பத்தில் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியாம யோசிச்சது உண்மைதான். ஆனா உங்களுக்கே தெரியாம நீங்க நிறைய தடங்களை எனக்கு விட்டு கொடுத்துருக்கீங்க.
அசோக் சொல்ல சரண் அவனை புரியாமல் பார்த்தான். என்னன்னு புரியலையா? இந்த கோவில்ல ட்ரோனை வச்சு ஒருத்தன் கண்காணிக்கிறான்னு சொன்ன விஷயம் வேற ஏதோ ரொம்ப பெருசுன்னு ஈஸியா புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி என்ன இந்த கோவில்ல இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியாது. ஆனா தெரிஞ்சுக்குவேன். எடிட்டர் தமிழ்செல்வன் சார் இந்த கோவிலுக்கு ஒரு நார்த் இந்தியன் வந்துட்டு போனான்னு சொன்னாரு. கிராமத்துல இருக்கிற இந்த கோவிலுக்கு ஒரு நார்த் இந்தியன் எதுக்கு வரணும்? அப்போ விஷயம் வேற என்னமோ இருக்குன்னு தோணுச்சு. என்னன்னு தெரியாது. ஆனா இந்த கோவில டெய்லி கண்காணிச்சா ஏதாவது மாட்டும்னு யோசிச்சேன். அந்த நார்த் இந்தியன் என் கையில மாட்டுவான்னு நினைச்சேன். ஆனா அவனுக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்கு. என்னை பார்த்த உடனே ஓடிட்டான். அவனுக்கு பதிலா நீதான் மாட்டியிருக்க. என்ன நடக்குதுன்னு உண்மையை சொல்லிட்டா உனக்கு உடம்புல எந்தவித சேதாரமும் இல்லாம வெளியில போகலாம். எனக்கு தெரியாதுன்னு நீ சொன்னா அதுக்கப்புறம் என்னால உன்னை காப்பாற்ற முடியாது. ஏன்னா டேவிடுக்கு ரொம்ப கோவம் வரும். அசோக் சொல்ல சரண் அசோக்கை ஆத்திரமாய் பார்த்தான். என்ன மிரட்டுறியா? இல்ல, நான் சத்தியமா மிரட்டல. எனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாது. அப்புறம் எப்படி நீ கோயிலுக்கு வந்த? அது சொல்லு. எனக்கு ஃபோன் வந்துச்சு. யார்கிட்ட இருந்து? பொதுவா எனக்கு ஃபோன் பண்றவங்க கிட்ட நான் யாரு என்னன்னு கேட்க மாட்டேன். அவங்க விஷயத்த சொல்லுவாங்க, நான் வேலையை முடிப்பேன். எனக்கு பணம் வந்துடும், அவ்வளவுதான். யார் எனக்கு வேலை கொடுக்குறாங்கன்னு பெரும்பாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நான் இல்லை. அது அவங்களும் விரும்ப மாட்டாங்க. சரண் சொல்ல அசோக் புன்னகைத்தான். பரவாயில்லையே, உனக்கு வேலை கொடுத்தவங்கள நல்லா காப்பாற்றி விடுற, சந்தோஷம். உன்னோட விசுவாசத்தை நான் பாராட்டுறேன். இப்போ கொஞ்சம் உண்மையை சொல்றியா? அசோக் அவனை நேர்பார்வை பார்த்தபடி கேட்க சரண் அயர்ந்தான். என்ன, டயர்டா இருக்கா? என்கிட்ட யார் போய் பேசினாலும் இப்படிதான் ஈஸியாக மாட்டிக்குவாங்க. உண்மையை சொல்றது உனக்கு நல்லது. சரி, நான் போய் தான் சொல்கிறேன். அதான் பொய்ன்னு தெரிஞ்சிருச்சுல, இன்னும் என்ன விசாரணை? சரண் கேட்டு வாயை மூடவில்லை. அசோக்கின் வலது கை சரணின் கன்னத்தில் வெட்டியது. உள்ளே ஏதோ ஒரு பல் உடைந்து ரத்தம் உப்பு கரைத்தது. நண்பா, நீ உன்னை பற்றி ரொம்ப ஜாஸ்தியாக நினச்சிட்டு இருக்க. உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள விஷயத்த நீ சொல்லலைனா நீ எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே தேவையில்லை. இங்கே போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். பார்க்குறியா? சும்மா சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிக்காத. அசோக் சொல்ல அவன் குரலில் தெரிந்த அழுத்தமும் கண்களில் தெரிந்த தீர்க்கமும் சரணை பயப்பட வைத்தது. அது சரண் தயங்கினான். உனக்கு தெரிஞ்ச உண்மையை நீ சொல்லலாம். உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. சொல்லு. அசோக் சொல்ல சரண் மெதுவான குரலில் சொல்லத் தொடங்கினான். எனக்கு ஃபோன் வந்துச்சு. யார்கிட்ட இருந்து? என்கிட்ட பேசினவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா சக்கரவர்த்தி சார் வீட்டில இருந்து பேசுறேன்னு சொன்னான். சக்கரவர்த்தி என்ற பெயரை கேட்ட அசோக் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. சக்கரவர்த்தினா யார சொல்ற? பிசினஸ்மேன் சக்கரவர்த்தி சார். எம்பரர் ஜெட்வேஸ் ஓனரா? அவர் எப்படி இதில் உள்ள வர முடியும்? நீ பொய் சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். இல்லை, நான் சொல்றது முழுக்க உண்மை. அவர் வீட்டில் இருந்து தான் பேசினாங்க. உங்க 4 பேரையும் தூக்க சொன்னாங்க. சரண் சொல்ல அவன் விழிகளை உற்று பார்த்த அசோக்கிற்கு அவன் பொய் சொல்வதாக தோன்றவில்லை. சக்கரவர்த்தி இப்படி எதில் சம்பந்தப்படுகிறார்? நிஜமாகவே அவருக்கு ஏதாவது பங்கு இருக்கிறதா, அல்லது இவன் பொய் சொல்கிறானா? அசோக் ஒரு நிமிடம் யோசித்தான். டேவிட், வெளியில வா சொன்ன அசோக் வெளியில் நடக்க டேவிட் அவனை தொடர்ந்தான். டேவிட், அவன் சொன்னதை கேட்டியா? என்ன தோணுது? எனக்கு ஒன்றும் தோணல அசோக். இந்த முறை அவன் உண்மையை தான் பேசுறான். அதனால புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா சக்கரவர்த்தி எதுக்கு நம்மளை கொலை பண்ண பார்க்கணும்? அது தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னது? சக்கரவர்த்திக்கும் காளியம்மன் கோவிலுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நாம எங்கேயும் தயங்கி நிக்க தேவையில்ல, போயிட்டே இருக்கலாம். அசோக் சொல்ல டேவிட் புன்னகைத்தான். சரி, கண்டுபிடிக்கலாம். உள்ள இருக்கிற 4 பேரையும் என்ன பண்ணலாம்? எங்கேயே இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அசோக் டேவிட் இருவரும் காரில் தாங்கள் தங்கியிருந்த இடத்தை நோக்கி திரும்ப எதிரில் வந்த வாகனம் குடோன் அருகில் சென்று தன் இன்ஜினை அணைத்தது. ராமலிங்கத்திற்கு திடீரென்று முழிப்பு வந்துவிட மெல்ல எழுந்தார். தன் மொபைலை எடுத்து மணி பார்த்தார். இரவு 2 மணி. இனி தூங்கியது போல்தான் மனதில் சலித்துக் கொண்டவர் வாட்டர் ஜக்கை எடுத்தார். அப்பொழுது அவர் காதில் கேட்டது அந்த சத்தம். ஏதோ ஒன்று கதவை பிராண்டுவது போன்ற சத்தம். அவர் முகம் அதிர்ச்சியில் வெளிரியது. யாரோ இங்கே இருக்கிறார்கள். யாரது? யாரு? பயமாய் கேட்டார். பதிலில்லை. யாரு? கேட்கறல்ல. மீண்டும் கேட்டார். சத்தம் நின்றது. அவர் மெல்ல நகர சத்தம் எப்பொழுது முன்பை விட பலமாக கேட்டது. ராமலிங்கம் ஆத்திரமானார். டேய், என்கிட்ட விளையாடுறீங்களா? கேட்டவர் அறையின் மூலையில் சாத்தியிருந்த உருட்டுக்கட்டையை கையில் எடுத்தார். கதவின் அருகில் வந்தவருக்கு வியர்த்தது. என்னவென்று கதவை திறந்து பார்க்கலாமா? வேண்டாம், ஏதாவது விளங்கமாக இருக்கும். யோசித்தவர் கதவை திறக்காமல் மீண்டும் தன் அறைக்கு செல்ல முயல, அப்பொழுது அந்த சத்தம் கேட்டது. ஐயா, காப்பாத்துங்க! சத்தம் கேட்டவர் அதிர்ந்தார். இது டிரைவர் மாணிக்கம் சத்தம். இவன் எப்படி இங்கே வந்தான்? அதுவும் இந்நேரத்தில்? யோசித்தவர் சற்றென்று கதவை திறக்க எக்கச்சக்கமாய் அதிர்ந்தார். மாணிக்கம் தலைகீழாய் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார். முகத்தில் ரத்தம் வழிய கத்தினார். ஐயா, காப்பாத்துங்க!
ராமலிங்கம் மீண்டும் உன்னிப்பாய் பார்க்க மாணிக்கத்தின் கால்களை ஒரு கை மட்டும் தன் கூரிய நகங்களால் பற்றியிருந்தது. அதெப்படி வெறும் ஒரு கை மட்டும் இருக்க முடியும்? பயமாய் யோசித்தவர் எதிரில் ஒரு கருப்பு பூனை நெருக்க ஆபத்து என்று உணர்ந்து அவர் உள்ளே போவதற்குள் அது அவர் மீது பாய்ந்தது. ராமலிங்கம் சுதாரிக்க முடியாமல் தரையில் உருண்டபடி அலறினார். கருப்பு பூனை அவர் கழுத்தில் தன் கூரிய பற்களை செலுத்த அவர் வலி தாங்காமல் கதறினார். வேண்டா, என்னை விடு. அப்பொழுது தன் ரக்கைகள் படபடக்க கழுகு வந்து அமர்ந்தது. அதை பார்த்ததும் பூனை தன் ரத்தம் வழியும் வாயோடு அவரை விட்டு விலகியது. கழுகு அவரையே பார்த்தது. தன் கழுத்தில் ரத்தம் வழிவதை கையால் தடுத்தபடி கழுகை பார்த்து கெஞ்சினார் ராமலிங்கம். புகழ், என்ன ஒன்னும் பண்ணிடாத, விட்டுடு புகழ். அவர் கேட்ட அதே நேரத்தில் சிரிப்பு சத்தம் அங்கே பயங்கரமாய் எதிரொலித்தது. கழுகு சத்தம் கேட்ட இடத்தில் பார்க்க வாணியின் ஒரு கையில்லாத உருவம் புகையாய் தோன்றியது. புகழ், இன்னைக்கு நம்ம நாள். நம்ம காதல பிரிச்சு நம்மள இந்த உலகத்துல இல்லாம பண்ண இவனை பலி கொடுக்க போற நாள் புகழ். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சொன்ன வாணி மரத்தின் மேலே பார்க்க மாணிக்கம் அலறினார். வேண்டா! அதை கண்டுகொள்ளாத வாணி தன் கையை விட மாணிக்கம் அதிவேகமாய் கீழே விழ தலை தரையில் மோதி பல துண்டுகளாக உடைந்து சிதறியது. உடம்பு பயங்கரமாய் வெட்டி கொண்டது. அதை பார்த்த ராமலிங்கம் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். வாணி அவரை நோக்கி நகர அவர் கதறினார். புகழ், என்ன விட்டுடுடா, நான் உன் அப்பாடா. கழுகு வாணியை பார்த்தது. வாணி தயங்க கழுகு ராமலிங்கத்தை கீழே தள்ளியது. வேண்டாம் புகழ்! ராமலிங்கம் கதற கழுகு விடவில்லை. நெஞ்சில் கொத்திய கழுகு தன் கூரிய அலகால் துளைக்க ராமலிங்கம் துடைத்தார். ஐயோ! வலி பொறுக்க முடியாமல் கத்தினார். கழுகு அவர் இதயத்தை வெளியில் எடுத்து போட ராமலிங்கத்தின் உடம்பு வெட்டியது. கண்கள் நிலைத்தன. வாணி சற்று நேரம் அசையாமல் நின்றாள். கழுகு மெல்ல அவள் அருகில் வந்தது. புகழ்! வாணி அழைக்க கழுகு அவளை பார்த்தது. திரும்ப நான் எப்போ உன்னை பார்ப்பேன்னு எனக்கு தெரியல புகழ். கழுகு தன் ரெக்கைகளை ஒடுக்கி தரையில் அமர்ந்தது. நாம வேற பிறவி எடுக்கிறப்போ நமக்கு போன ஜென்மத்துல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்காதான். ஆனா எனக்கு ஒரு ஜென்மத்திலேயாவது உன் கூட வாழணும் புகழ். லவ் பண்ணணும், சண்டை போடணும், நீ எப்ப என்னை வந்து சமாதானப்படுத்துவேன்னு நான் ஏங்கணும் புகழ். இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஜென்மத்திலேயாவது நடக்குமா புகழ்? வாணி கேட்க கழுகு தலையை கவிழ்ந்து கொண்டது. வாணியின் உருவம் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்க வாணி கதறினாள். புகழ், எனக்கு நீ வேணும் புகழ். வாணி முழுக்க மறைந்திருக்க கழுகு மெல்ல எழுந்து தன் ரெக்கைகளை அடித்தபடி உயரே இன்னும் உயர பறந்தது. அசோக்! கார்த்தி பதட்டமாய் அழைத்தான். என்னாச்சு கார்த்தி? அந்த ராமலிக்கும் மாணிக்கும் 2 பேருமே இறந்து கிடக்குறாங்க. எப்படி? ஏதோ பறவை அட்டாக் பண்ணியிருக்கு. கார்த்திக் சொல்ல அசோக் யோசித்தான். இந்த கேஸ்ல இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. திவ்யா சொல்ல அவளை பார்த்த அசோக் கேட்டான். அமானுஷத்துல நம்பிக்கை இருக்கா? இது வரைக்கும் இல்ல. ஆனா இந்த கேஸ்ல நடக்கிறத பார்த்தா ஏதோ இருக்குன்னு தோணுது. கார்த்திப், என்ன ஸ்டேட்டஸ்? போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த 4 பேரு நீ சொன்னபடி போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நீங்க 2 பேரும் அங்க போய் என்கொயரி பண்ணி முடிச்சதும் போலீஸ் வந்து அவங்கள கொண்டு போயிட்டாங்க. அதுல மாட்டியிருக்கிற சரண் நிறைய மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கான். அடுத்து என்ன ஷோக் பண்ணணும்? அந்த நார்த் இந்தியன் நம்மளை தேடி வருவான். அப்படி வந்தா அவனை தட்டி தூக்கிடணும். அவன் நம்ம கிட்ட மாட்டினா சக்கரவர்த்திக்கும் காளியம்மன் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம்னு நமக்கு தெரிய வரலாம். அது மட்டும் இல்ல, பாலன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அங்க ஏதோ ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. அங்க ஒரு பென் டிரைவ் மிஸ் ஆயிருக்கு. 10 நாள் முன்னாடி கோவிலுக்கு போன வந்தனான்ற ரிப்போர்ட்டர் மிஸ்ஸிங். அவங்களுக்கு என்னாச்சு தெரியாது. ஒருவேளை இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஸ்கெலிட்டன் இல்ல, இது பல வருஷங்களுக்கு முன்னாடி செத்து போற ஒரு பொண்ணோட ஸ்கெலிட்டன். அப்படின்னா வந்தனாக்கு என்னாச்சு தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஒரு டவுட்டு கேளு. ஒருவேளை அந்த நார்த் இந்தியன் நம்மளை தேடி வரலனா? பாசிபிள். புத்திசாலிங்க அப்படிதான் நடந்துக்குவாங்க. தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வரவழைச்சிக்க மாட்டாங்க. ஆனா தப்பு பண்ணவங்க எப்பவும் புத்திசாலித்தனமா நடந்துக்க முடியாது, நடந்துக்கவும் மாட்டாங்க. அதையும் தாண்டி ஒருவேளை அவன் நம்ம கிட்ட வரலனா நான் சும்மா உட்காந்துருக்க முடியாதுல்ல. அந்த சக்கரவர்த்தியா அவனுக்கே தெரியாம நாம உரசி பார்க்கணும். எப்படி? கண்காணிக்கணும். எங்க போறான், என்ன பண்றான், அவனோட பிஸ்னஸ் என்ன, இதெல்லாம். அது எப்படி நமக்கு உதவியா இருக்கும்? கண்டிப்பா உதவியா இருக்கும். ஏன்னா அவனை மட்டும் தான் கண்காணிக்க கூடாது. அவன் யாரெல்லாம் மீட் பண்ணி பேசுறானோ அவங்க மேலேயும் ஒரு கண்ணு வைக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம். ஆனா நமக்கு நிச்சயமா ஏதாவது பாயிண்ட் கிடைக்கும். சூரியன் வார இதழ் அலுவலகம். அசோக் கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு எடிட்டர் ரூமுக்குள் நுழைந்தான். வாங்க அசோக். தமிழ்ச்செல்வன் புன்னகைத்தார். என்ன சாப்பிட்றீங்க? காஃபி ஆர் கூல்ட்ரிங்க்ஸ்? நான் 2ம் சாப்பிட்றதில்ல, தேங்க்ஸ். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். சொல்லுங்க, பண்ணிடலாம். அன்னைக்கு நீங்கள் ஒரு நார்த் இந்தியனை பார்த்து தான் சொன்னீங்கல்ல? ஆமாம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, அதனால்.
சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? அவனோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு அவனோட ஃபோட்டோ வேணும். தட் மீன்ஸ் டிராயிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, முடியுமா? எங்க ஆஃபீஸ்ல ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி வரையலாம். ஆனா ஃபோட்டோ எக்ஸாக்ட்டா இருக்காது. ரஃப்பா தான் இருக்கும். பரவாயில்லையா? நோ ப்ராப்ளம். அசோக் சொல்ல தமிழ்செல்வன் தன் மொபைலை எடுத்தார். யாருக்கோ அழைத்தார். அந்த இளைஞன் உள்ளே வந்தான். சார் கூப்பிட்டீங்களா? ஆமா, உட்காருங்க அன்வர். அன்வர் அமர்ந்தான். சொல்லுங்க சார், எனக்கு ஒருத்தனை வரையணும். பண்ணிடலாம் சார். நானும் இவரும் அவனை பார்த்துருக்கோம். நாங்கள் சொல்கிறத வச்சு வரைய முடியுமா? ட்ரை பண்ணுறேன் சார். அன்வர் தன் லேப்டாப்பை கொண்டு வந்தான். சொல்லுங்க சார், அவன் எப்படி இருந்தான்? 30 வயசு இருக்கும். மாநிறம், நீள்வட்ட முகம், மீசை இல்லை. கண் எப்படி சார்? பிளாக்கு. மூக்கு ஷார்ப்புன்னு சொல்ல முடியாது. அன்வர் மேலும் விவரங்களை கேட்டான். லேப்டாப்பில் வரைந்த ஒரு ஓவியத்தை இருவரிடமும் காட்டினான். இல்ல, இப்படி இல்ல. அசோக் சொல்ல தமிழ்செல்வன் தலையசைத்தார். அன்வர் இருவரையும் பார்த்தான். கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க சார். சார், இல்லைனா இந்த டிராயிங்கை பாருங்க. இதில் எது எது எப்படி மாத்தினா அவன் கூட ஓரளவு கரெக்டாக வரும்னு பார்த்து சொல்லுங்க. அன்வர் சொல்ல தமிழ்செல்வன் யோசித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓவியம் திருத்தப்பட்டது. முழுதாய் 2 மணி நேரங்கள் கடந்த பின் அசோக் அந்த ஓவியத்தை பார்க்க அந்த வட இந்தியன் அதில் ஓரளவு வெளிப்பட்டிருந்தது தெரிந்தது. சார், சொல்லுங்க அசோக், எனக்கு இந்த டிராயிங் ஒரு காப்பி வேணும். தாராளமாக எடுத்துக்கோங்க. அன்வர் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்க அசோக் வாங்கி கொண்டான். ராதிகா அன்புவிடம் கேட்டாள். நாம சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? அவள் கண்களில் தெரிந்த கலக்கம் அன்புவை அசைத்து பார்த்தது. அவளை அருகில் அழைத்தவன் தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான். என்னாச்சுமா? முடியலப்பா. கவலைப்படாத. எப்படியாவது நம்ம ராகுல் பழைய ராகுலா மாறினா போதும். நம்ம கிளம்பலாம். ராதிகா சொல்ல காலிங் பெல் அடித்தது. அன்பு எழுந்து சென்று கதவை திறந்தான். அசோக் உள்ளே நுழைந்தான். வாங்க சார். அன்பு, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க சார். உங்க பையன் எங்க இருக்கான்? உள்ளதான் சார் இருக்கான். நான் ஒரு டிராயிங் தரேன். எதுவும் பேசாம அவன் பார்வையில படுற மாதிரி கொண்டு போய் வைங்க. புரியல சார், என்ன டிராயிங் அது? கொண்டு போய் வைங்க சொன்ன அசோக் அந்த பிரிண்ட் அவுட்டை அன்புவிடம் கொடுக்க அதை வாங்கி பார்த்த அன்பு, சார் இது யாரு? சொல்றேன், கொண்டு போய் வைங்க. அன்பு அந்த டிராயிங் பிரிண்ட் அவுட்டை ராகுல் பார்வையில் படும்படி வைத்தான். அதை யதார்த்தமாக பார்த்த ராகுல் மீண்டும் உன்னிப்பாய் பார்த்தான். அவன் முகம் மாறியது. பயத்தில் கத்தினான். வேண்டாம்! அவன் கதறலை கேட்ட அசோக் வேகமாய் ஓடி சென்று ராகுலை அணைத்து கொண்டான். பாலன், என்னாச்சு? அங்கிள், அவன்தான் அங்கிள். ராகுல் மேற்கொண்டு ஒன்றும் பேசாமல் நடுங்கினான். அசோக்கிற்கு புரிந்தது. அப்படின்னா பாலனை கொன்னது நீரஜ் தானா? டேவிட் கேட்க அசோக் தலையசைத்தான். ஆமா, 2 பேர்னு ராகுல் சொன்னான். அதுல ஒன்று நீரஜ். அப்படின்னா நீரஜ் இன்னொருத்தங்க கூட சேர்ந்து கோவில் வளாகத்துல ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்கான். அதை பாலன் பார்த்துட்டான். அதனால பாலனையும் கொன்னுட்டான். ஆனா இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீரஜ் அவனுக்காக அந்த பொண்ணை கொலை செஞ்சிருக்க மாட்டான். சக்கரவர்த்தி, கோவில்ல ஏதோ நடந்திருக்கலாம். அதை அந்த பொண்ணு ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். அதை அவன் தெரிஞ்சு அந்த பொண்ணை நீரஜ் மூலம் கொன்னுட்டான். சக்கரவர்த்தியை ஃபாலோ பண்ணி பார்க்கலாமா? அதுக்கு அவசியம் இல்லை. என்ன சொல்ற அசோக்? என்னோட கணக்கு சரியா இருந்தா அவனோட கவனம் ஃபுல்லா காளியம்மன் கோவில் மேலதான் இருக்கு. நாம கோவில கண்காணிக்கணும், அவன் மாட்டுவான். அசோக் சொல்ல அப்பொழுது அவன் மொபைல் அடித்தது. யார் என்று பார்த்தான். பூபாலன். சொல்லுங்க பூபாலன். சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்? ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் ஊர் மக்கள் கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு அப்பா மூலமா சொன்னதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. சரி, இன்னைக்கு யதார்த்தமா வீடு கிளீன் பண்றப்போ அப்பாவோட பழைய பெட்டி பறை மேல இருந்து எடுத்தேன் சார். அதுல ஏதோ ஒரு மெட்டல் பார்ட் இருந்துச்சு. அப்பா இதை எதுக்கு எடுத்து வச்சிருக்காருன்னு பார்த்தேன் சார். ஆனா ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்ல சார், பெட்டியில ஒரு பென்ட்ரைவ் இருக்கு சார். சக்கரவர்த்தி நீரஜை நிமிர்ந்து பார்த்தார். நீ எதுக்கும் லாய்க்கில்ல சார். அந்த சரணை கொண்டுட்டு வான்னு சொன்ன. ஆனா சரணும் அவன் ஆளுங்களும் போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க. இனி நாம அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. சாரி சார். நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? தெரியும் சார், பௌர்ணமி. நாளைக்கு கண்டிப்பா நம்ம வேலையை நாம செஞ்சுதான் ஆகணும். சார், அந்த அசோக்கு, அவனுக்கு நான் உள்ள இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். சரண் சொல்லி இருப்பான். ஆனா நாம என்ன பண்றோம்னு அவனால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவன் கண்டிப்பா கோவிலை கண்காணிப்பான் சார். தெரியும். என்ன சார் பண்ணலாம்? அவனுக்கு பயந்துட்டு நாம நம்ம வேலையை நிறுத்த முடியாது. புரியுது சார். நாளைக்கு பௌர்ணமி. நம்ம ஆளுங்களை தயாரா இருக்கு. நம்ம வேலை நடந்தாங்கணும். குறுக்க எவன் வந்தாலும் சரி, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். எஸ் சார். நாளைக்கு நானும் வரேன். சார், நீங்களா? நீங்க எதுக்கு சார்? நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ட்ரெயின்டு ஷூட்டர். கோவிலுக்கு கொஞ்சம் தள்ளி யார் யார் பார்வைக்கும் படாம நான் என்னோட கார்ல இருப்பேன். அந்த அசோக் இல்லை அவனோட டீம் மெம்பர்ஸ் யாராவது அங்கே வந்து நம்ம வேலை தடைப்பட்டுச்சுன்னா அவங்க விதியை முடிச்சிடுறேன். என்னோட கையாலேயே அவங்க சாகட்டும். சக்கரவர்த்தி நிதானமாக அதே சமயத்தில் அழுத்தமாக சொல்ல நீரஜ் தலையசைத்தான். சரிங்க சார். அந்த பென் டிரைவ் அழுக்கு படிந்திருந்தது. திவ்யா அதை துடைத்தாள். திவ்யா, சொல்ல அசோக். அது ஒர்க் ஆகுமா? இது செக் பண்ற.
சொன்ன திவ்யா தன் லேப்டாப்பை எடுத்து பென்டிரைவை சொருகினாள். அசோக், டேவிட், கார்த்திக் மூவரும் லேப்டாப்பை ஆர்வமாய் பார்த்தனர். பென்டிரைவ் ரீடாகவில்லை. திவ்யா ஏமாற்றமானாள். அதை மீண்டும் வெளியில் எடுத்து நன்றாக துடைத்து மீண்டும் முயன்றாள். பென்டிரைவ் திறந்தது. உள்ளே ஒரே ஒரு வீடியோ மட்டும் இருந்தது. திவ்யா அசோக்கை பார்க்க அவன் தன் விழிகளால் வீடியோவை போட சொல்ல வீடியோ ஓட ஆரம்பித்தது. ஒரு பெண் தோன்றினாள். அவள் பேச ஆரம்பித்தாள். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு நர்த்தகி. நான் ஒரு கிரைம் ரிப்போர்ட்டர். கொஞ்ச வருஷமா இந்த கோவில்ல ஏதோ தப்பு நடக்குதுன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஆரம்பத்துல நாங்க இங்க வந்து பாக்குறப்போ இந்த கோவில்ல என்ன தப்பு நடக்க முடியும்னு தான் நாங்களும் நினைச்சோம். ஆனா நாங்க எடுத்த ஒரு வீடியோவை இப்ப நீங்க பாருங்க. இப்பொழுது ஒரு வீடியோ ஓடியது. கோவிலின் வளாகத்தில் பல இடங்கள் பளிச்சென்று மின்னின. மீண்டும் நர்த்தகி பேச ஆரம்பித்தாள். இப்ப நீங்க பார்த்த எல்லா நேரத்திலையும் நடக்காது. ஒரு பௌர்ணமி நாள்ல குறிப்பா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் இந்த கோவிலோட பல பகுதிகள் இப்படி மின்னுது. இதுக்கு என்ன காரணம்னா? பேசிக்கொண்டிருக்கும் போதே அவள் முகம் மாறியது. அவங்க வந்துட்டாங்க. எங்க உயிருக்கு ஆபத்து. ஒருவேளை நாங்க இந்த உலகத்துல இல்லைனாலும் இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சதோட முடிஞ்சிடக்கூடாது. ப்ளீஸ், உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். அதன் பிறகு வீடியோவில் ஒன்றுமில்லை. வீடியோவை பார்த்த 4 பேரும் பிரமித்தனர். அசோக், என்ன தோணுது? சரியான்னு தெரியல. நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு கோவில்லையும் ஏதாவது பண்ணியிருக்காங்க. சில கோவில்ல கருவறையில தங்கம் இருக்கும். சில கோவில்ல கூரையிலேயே தங்கத்துல வச்சிருப்பாங்க. ஆனா இது அது மாதிரி இல்ல. வீடியோவை நல்லா கவனிச்சு பார்த்தா கோவில் மேற்கூரையிலையோ இல்ல கோவில எங்கேயுமோ மின்னல. வளாகத்துல தரையில தான் பட இடத்துல மின்னுது. அப்ப அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? தெரியல. அப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? ஒரு மெட்டலர்ஜிஸ்ட நம்ம கூட இருக்கணும் இப்போ. ப்ரொஃபசர் சக்தி எனக்கு தெரியும். டேவிட் சொல்ல அசோக் முகம் மலர்ந்தது. அவர் இங்க வர முடியுமான்னு கேளு. எப்போ வரணும் அசோக்? உடனே. 2 மணி நேரத்தில் சக்தி அசோக் எதிரில் அமர்ந்தார். சொல்லுங்க மிஸ்டர் அசோக், உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்க. நர்த்தகி பேசிய வீடியோவை பார்த்த சக்தியின் முகம் ஆச்சரியமானது. சாதாரணமா இருக்கிறப்போ எந்த வெளிச்சமும் இல்லாத கோவில் பௌர்ணமி அன்னிக்கு மட்டும், அதுவும் குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் இந்த மாதிரி காட்டுது. கரெக்டா? அந்த மாதிரி நடக்குமா மேடம்? கட்டாயம் நடக்கும். நிலாவோட கதிர்கள் நம்ம பூமியில இருக்கிற அபூர்வ உலோகங்களோட வினை புரியும் போது அந்த உலோகங்கள் மின்னும். எல்லா உலோகங்களும் மின்னும்னு சொல்ல முடியாது. ஒரு சில அபூர்வ உலோகங்கள் மட்டும் இந்த மாதிரி மின்னும். இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னிக்கு முழு நிலவோட கதிர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் அந்த கோவில் வளாகத்துல இருக்கிற அபூர்வ உலோகங்களோட வினை புரியுது. அதான் அப்படி பளிச்சுன்னு ஜொலிக்குது. அது எந்த உலோகம்னு எப்படி தெரியும்? அப்படி ஜொலிக்கிற இடத்த எல்லாம் மார்க் பண்ணி உள்ள தோண்டினா அந்த உலோகம் கிடைக்கும். அதை லேப்ல டெஸ்ட் பண்ணா அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அசோக்கிற்கு பல கேள்விகளுக்கு விடை கிடைத்தால் போல் தோன்றியது. காஃபி எடுத்துக்கோங்க மேடம். திவ்யா காஃபியை கொண்டு வர சக்தி வாங்கி கொண்டாள். அப்பொழுது சக்தியின் பார்வை பூபாலன் கொடுத்த பெட்டியில் இருந்த உலோகத்தின் மீது பதிந்தது. கண்கள் விரிவடைய ஆச்சரியமாய் கத்தினார். மிஸ்டர் அசோக்! சொல்லுங்க மேடம். இந்த மெட்டல் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது பழைய பூசாரியோட பெட்டியில இருந்திருக்கு. இது என்னன்னு தெரியுமா? மை காட், இது ரேடியம்! சக்தி சொல்ல அசோக் புரியாமல் பார்த்தான். அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி மெட்டல். தங்கத்தை விட 10 மடங்கு விலை அதிகம். இது உலகத்துல குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். இதுக்கு டிமாண்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. தேங்க்ஸ் மேடம். ஃப்ரெண்ட்ஸ், அசோக் அழைக்க மற்ற மூவரும் அவனை பார்த்தனர். இப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு பழமையான கோவில்ல இப்படி ஒரு அபூர்வ உலோகம் இருக்கிறது யாருக்குமே தெரியல. ஆனா சக்கரவர்த்திக்கு தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் மக்கள் யாரும் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் அவனோட ஆளுங்க ரேடியம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தோண்டி எடுக்கதான். வருஷ கணக்கா இதை பண்ணிட்டு இருக்கான். இந்த கோவில்ல ஒரு பொக்கிஷம் மாதிரி. அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய சொத்தை ஒரு தனி மனுஷன் வருஷக்கணக்கா யாருக்கும் தெரியாம கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட நர்த்தகிய கொன்னுட்டாங்க. அதை பார்த்த பாலனையும் கொன்னுட்டாங்க. சக்கரவர்த்திக்கும் ராமலிங்கமும் பழைய பூசாரியும் உடந்தையா இருந்திருக்காங்க. கரெக்ட். ஆனா பாலனோட ஆவி ராகுல் உடம்புல எதுக்கு வரணும்? செத்து போனவங்க எல்லாரும் கெடுதல் தான் பண்ணுவாங்கன்னு இல்ல. பாலன் சின்ன பையன். அவனுக்கு நடந்ததெல்லாம் யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணி இருக்கு. ஆனா அவனால பெரியவங்க உடம்புல போக முடியாது. அதான் ராகுல் உடம்புல வந்து இங்க இப்படி அநியாயம் நடக்குதுன்னு காட்டி கொடுத்துருக்கான். அப்படின்னா இந்த கேஸ் முடிஞ்சதும் பாரு, பாலன் ராகுலை விட்டு போயிடுவான். ராகுல் திரும்ப பழையபடி நார்மல் ஆயிடுவான். வந்தனா உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கா? சக்கரவர்த்தி நம்மக்கிட்ட மாட்டுவான், அப்ப தெரியும். அப்போ அவங்க திரும்ப வருவாங்கன்னு சொல்றியா? அவங்க அப்பப்போ ட்ரோன் மூலம் கண்காணிக்கிறதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இன்னும் கோவில் வளாகத்தில் ரேடியம் அதிகமாக இருக்குன்றது தான். அடுத்த பௌர்ணமிக்கு திரும்ப அந்த சக்கரவர்த்தி ஆளுங்களை அனுப்பி ரேடியத்தை வெட்டி எடுப்பான். அசோக் சொல்ல யதார்த்தமாக கேலண்டரை பார்த்த கார்த்திக் கத்தினான். அசோக், அடுத்த பௌர்ணமி நாளைக்கு தான்! பதட்டமாய் சொன்ன கார்த்தியை தீர்க்கமாய் பார்த்த அசோக் அழுத்தமாய் சொன்னான். நாளைக்கு கோவிலுக்கு அவனோட ஆட்கள் யார் வந்தாலும் சரி, இல்லை அவனே வந்தாலும் சரி, அவங்க யாருமே திரும்பி போகக்கூடாது.
வானில் வலம் வந்த முழு நிலவின் வெளிச்சத்தில் கோவிலும் வளாகத்தில் நுழைந்திருக்க எப்பொழுதும் வளாகம் ஒளிரும் என்று காத்திருந்தனர் சக்கரவர்த்தியும் நீரஜும். அவர்களை சுற்றி 8 பேர் இருந்தனர். அவர்களில் 2 கைகளில் பிஸ்டல், மற்ற 6 பேரும் தங்கள் கைகளில் நிலத்தை தோண்டி ரேடியத்தை வெளியில் எடுக்க உபகரணங்களுடன் இருந்தனர். சக்கரவர்த்தியின் பார்வை மட்டும் அங்கும் இங்கும் அலைந்தது. நீரஜ், சார், அவனுங்க யாரையும் காணுமே சார். ஒருவேளை அவங்க பயந்துருப்பாங்களோ? கண்டிப்பாக அவங்க பயப்பட மாட்டாங்க. நம்மளை தேடி வருவாங்க. நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம வேலை கெட்டுடக்கூடாது. சரி சார். சற்று நேரம் கழித்து வளாகம் மெல்ல ஒளிர சக்கரவர்த்தி மகிழ்ச்சியாய் பார்த்தார். ஆரம்பத்தில் கொஞ்சமாக ஒளிர்ந்த வளாகம் போக போக மின்னியது. வளாகம் நன்றாக ஜொலிக்க வாசலை பார்த்து சக்கரவர்த்தி அதிர்ந்தார். அசோக் நின்றான். அவனுடன் கார்த்திக், டேவிட், திவ்யா, டாமி. சக்கரவர்த்தியின் 2 பாதுகாவலர்களும் அசோக்கை தங்கள் பிஸ்டலால் குறிபார்க்க அவர் அசோக் அருகில் வந்தார். புன்னகையுடன் ஏறிட்டார். பரவாயில்ல, நீ நான் நினைச்சதை விட ஃபாஸ்டா தான் இருக்க. சக்கரவர்த்தி சொல்ல அசோக் ஒன்றும் சொல்லாமல் அவரையே பார்த்தான். என்ன அசோக், இதுவரைக்கும் எல்லா கேஸ்லயும் ஜெயிச்சிருப்ப. இனிமே எந்த கேஸ்லயும் ஜெயிக்கவே முடியாதே. புரியலையா? ஜெயிக்கிறதுக்கு உயிரோட இருக்கணுமே. அசோக் சிரித்தான். என்ன சிரிக்கிற? பயம் இல்லையா? தப்பு பண்ற நீயே எதுக்கும் பயப்படாதப்ப நான் எதுக்கு பயப்படணும்? அசோக் கேட்ட சக்கரவர்த்தியே அசோக்கை பார்த்தார். பரவாயில்ல, மனசுல படுறத ரொம்ப தைரியமா சொல்ற. சக்கரவர்த்தி, இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல. நீ சரண்டர் ஆகணும். எல்லா குற்றத்தையும் போலீஸில் ஒத்துக்கணும். என்ன அசோக், உனக்கு பைத்தியம் பிடிக்கல தானே? என்ன சொல்கிற நீ? நான் கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கம் மாதிரி. நான் எதுக்கு சரண்டர் ஆகணும்? இந்த கோவிலில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இனிமே நீ எதை பண்ண முடியாது. அடுத்த நிமிஷம் சாக போகிற நீ என்ன தடுத்துடுவியா? கேட்ட சக்கரவர்த்தி தன் 2 பாதுகாவலர்களுக்கும் கண் காட்ட அவர்கள் அசோக்கை சுடுவதற்குள் திவ்யா கையிலிருந்த பிஸ்டல் மிக விசுவாசமாய் அவர்கள் இருவருக்கும் ஆளுக்கு ஒரு தோட்டாவை பரிசளிக்க அவர்கள் அதை சற்றும் எதிர்பாராமல் கதறியபடி தரையில் விழுந்தனர். சாரி அசோக், உன்னோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு காத்திருக்க முடியாம போயிடுச்சு. திவ்யா சொல்ல அசோக் புன்னகைத்தான். சக்கரவர்த்தி கோபமானார். டேய், எல்லாரும் இங்க வாங்கடா அழைத்தார். இன்னும் 5 நிமிஷத்தை இந்த 4 பேரையும் முடிச்சிடுங்க சொன்ன சக்கரவர்த்தி மேல் டாமி பாய்ந்தது. என்ன இது? அலறிய சக்கரவர்த்தியை பார்த்து அசோக், நாங்க 4 பேர் இல்ல, நாங்க 5 பேர், டாமியையும் சேர்த்து சொன்ன அசோக் டாமியை பார்க்க அது விலகி நின்றது. ரேடியத்தை தூண்டும் உபகரணங்களுடன் 6 பேர் அவர்களை சூழ்ந்து கொள்ள டேவிட் முன்னால் வந்தான். ஒருவன் ஓடி வர அவனை அப்படியே பிடித்து டேவிட் தூக்கி எறிய தூண் மீது மோதி கீழே விழுந்து அலறினான். மற்றவர்கள் ஆவேசமானார்கள். 2 பேர் அசோக்கை நோக்கி ஓடி வர சட்டென்று தன் 2 கைகளாலும் அவர்களின் கழுத்துக்களை பிடித்த அசோக் இருவரின் தலையையும் ஒன்றோடு ஒன்று மோத வைத்து எட்டி உதைக்க இருவரும் தள்ளி போய் விழுந்தனர். நீரஜ் கீழே கிடந்த இரும்பு கம்பியை எடுத்து எரிய அது அசோக்கை தாக்க வர அதை கவனித்த திவ்யா சட்டென்று இடையில் வர அவள் நெற்றியை கிழித்து கம்பி கீழே விழுந்தது. அவள் நெற்றியில் ரத்தம் கொட்ட அசோக் பதறினான். அவன் கவனம் சிதறிய அந்த 1 நிமிடம் சக்கரவர்த்தி தன் பிஸ்டலால் அசோக்கை சுட இம்முறை தோட்ட அவருக்கு விசுவாசமாக அசோக்கின் தோளில் பாய்ந்து அவன் கீழே விழ டேவிட் பதறியபடி சக்கரவர்த்தியை எட்டி உதைக்க முற்பட அவர் விலகி கொண்டார். டேய், எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணுங்கடா சக்கரவர்த்தி சொல்ல நீரஜ் மற்ற 6 பேரும் டேவிட் கார்த்தியை சூழ்ந்தனர். கார்த்தி ஒருவன் முகத்தை நொறுக்க டேவிட் தன் வலது காலால் மற்றவன் வயிற்றில் உதைக்க மற்றவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். நீரஜ் கார்த்தியை சற்றென்று பிடித்தபடி கத்தினான். அடிங்கடா இவன! டேவிட் நிலைமையை உணர்ந்து சுதாரிப்பதற்குள் கார்த்தியின் தலையில் இரும்பு கம்பியால் அடித்தான் ஒருவன். கீழே சரிந்த கார்த்தியை தாங்கிய டேவிட் வயிற்றில் நீரஜ் உதைக்க டேவிட் கீழே விழுந்தான். நீரஜ், பிஸ்டல் வச்சிருக்க? சக்கரவர்த்தி சிரிப்புடன் கேட்டார். இல்ல சார். இந்தா, எல்லாரையும் கொன்னுடு. சக்கரவர்த்தி எடுத்துக் கொடுக்க நீரஜ் வாங்கி கொண்டான். நடப்பதை பதட்டமாய் பார்த்த திவ்யாவின் அருகில் சென்றான் நீரஜ். லேடிஸ் ஃபர்ஸ்ட் சொன்னபடி அவள் தலையில் பிஸ்டலை வைத்தான். ட்ரிகரை அழுத்து போன நொடியில் பின்தலையில் பலமாய் தாக்கப்பட்டு கீழே விழுந்தான். பார்வை மசமசத்தது. கண்களை தேய்த்துவிட்டு பார்த்தான். அசோக் கையில் சூலாயுதத்துடன் நின்றான். எழ முயன்ற நீரஜ் வயிற்றில் சூலாயுதம் மீண்டும் பாய ரத்தம் பீரிடத் துடித்தான். மற்றவர்கள் பயமாய் பார்க்க சக்கரவர்த்தி தன் பிஸ்டலை எடுக்க முயல அசோக் எட்டி உதைக்க தரையில் உருண்டார். அவனை விடாதீங்கடா! அவர் கத்த நின்றிருந்த 4 பேரும் அசோக்கை சூழ்ந்தனர். 2 நிமிடங்களில் 4 பக்கமும் ரத்தமாய் சிதறினர். சக்கரவர்த்தி நிலைமையை உணர்ந்தார். இனி இங்கே இருந்தால் ஆபத்து. யோசித்தவர் வளாகத்தை விட்டு வெளியே ஓடினார். அசோக் சூலாயுதத்தை அவரை குறிபார்த்து எரிய அது அவர் முதுகை துளைத்து வெளியே வர ரத்தம் பீரிட அதை நம்ப முடியாமல் பார்த்த சக்கரவர்த்தி கீழே விழுந்து துடித்தார். அசோக் திவ்யாவை தூக்கி கொண்டான். திவ்யா, ஓகேவா? கார்த்திக் டேவிட் இருவரையும் அணைத்து கொண்டான். டேவிட் கண்களில் நீரை பார்த்த அசோக் அதை துடைத்தான். எனக்கு ஒன்றும் இல்லை டேவிட், ஐம் ஆல் ரைட் சொன்ன அசோக் சிரிக்க, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போலாம் வா, திவ்யா சோகமாக சொன்னாள்.
சில நாட்கள் கழிந்த பின் இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் அசோக்கை பாசமாய் பார்த்தார். இப்ப எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நல்லா இருக்கும் சொன்ன அசோக் கேட்டான். நாங்க அடிச்சதுல கேஷுவாலிட்டி ஏதாவது இருக்கா? ஏதோ சிக்கல் வருமா? நீரஜ் செத்துட்டான், சக்கரவர்த்தி பொழைச்சிட்டான். ஆனா அவன் எப்படியும் மாசக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது வரும். அந்த சக்கரவர்த்தியை விசாரணை பண்ணீங்களா? போலீஸ் காவலில் எடுக்கிறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், எடுத்துடுவோம். நீரஜ் செத்ததுக்கு ஏதாவது சிக்கல் வருமா? தற்காப்புக்கு நடந்தது தானே, ஒரு சிக்கலும் வராது. நல்லது. அப்புறம் ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்னது? அவரோட கெஸ்ட் ஹவுஸில் சோதனை போட்டதில் அந்த ரிப்போர்ட்டர் உயிரோடு இருக்காங்க. ரஞ்சித் சொல்ல அசோக் விழிகள் வியப்பாய் விரிந்தபடி கேட்டான். வந்தனா? கொலை பண்ணதான் நினச்சிருக்கான். ஆனால் பொண்ணு அழகாக இருக்கவும் சபலப்பட்டு கெஸ்ட் ஹவுஸில் கடத்தி வச்சிருக்கான். மீட்டுட்டோம். ரொம்ப நன்றி சார். நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அசோக். இனிமேல் அந்த காளியம்மன் கோவிலில் எந்த பிரச்சனையும் நடக்காது. அது மட்டும் இல்லை, அது அரசாங்கம் கட்டுப்பாட்டில் போயிடும். சிறப்பு. அப்போது நான் வரேன் அசோக். சரி சார். அன்புகுமார் இருவரும் அசோக்கை நெகிழ்ந்து போய் பார்க்க அசோக் ராகுல் அருகில் வந்தான். பாலன், சொல்லுங்க அங்கிள். அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ காட்டினேனே, ஞாபகம் இருக்கா? அசோக் கேட்க ராகுல் முகத்தில் பயம் தென்பட்டது. அவனை பாசமாய் அணைத்து கொண்ட அசோக் அவன் காதில் மெதுவாக சொன்னான். அவன் செத்துட்டான். அதை கேட்ட ராகுலின் முகம் மலர்ந்தது. நிஜமாவா அங்கிள்? எப்படி அங்கிள், நீங்க கொன்னுட்டீங்களா அவனை? ராகுல் ஆர்வமாய் கேட்க அசோக் தலையசைத்தான். ராகுல் அசோக்கை கட்டி கொண்டான். அங்கிள், நீங்க நிஜமாவே வேட்டக்கார சாமிதான். ராகுல் சொல்ல அசோக்கிற்கு ஒன்றும் புரியவில்லை. அருகில் வந்த அன்பு, நர்த்தகி வேட்டக்கார சாமி ஃபோட்டோ வச்சிருந்தாங்க. பாலன் அதை பார்த்துருக்கான். அந்த ஃபோட்டோவுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் எதுவும் இல்லைன்னு என்கிட்ட சொன்னான். ஹோ. அசோக் ராகுலிடம் திரும்பினான். ஓகே, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். அண்ணமால் அசோக்கை கையெடுத்து கும்பிட்டார். ரொம்ப நன்றிப்பா, என்னோட பிள்ளைய கொன்னவனை பிடிச்சதுக்கு. இருக்கட்டுமா? அப்பொழுது உள்ளே ராகுல் அழைத்தது கேட்டது. அம்மா! ராதிகா ஓடி சென்று பார்க்க ராகுல் தன் இயல்பான குரலில் கேட்டான். எங்கம்மா போன? ராதிகா நெகிழ்வாய் மகனை அணைத்து கொண்டாள். அன்பு முகம் மலர பார்த்தான். அன்னம்மாள் முகம் மட்டும் சற்று வாடியது. பாலன் ராகுலை விட்டுட்டு போயிட்டான். அசோக், கார்த்தி, திவ்யா, டாமி காரில் ஏறிக்கொள்ள டேவிட் காரை ஸ்டார்ட் செய்தான். கார் காளியம்மன் கோவில் வழியாக செல்ல அனைவரும் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைத்தனர். கார் கொஞ்ச தூரம் சென்றிருக்கும். ரோட்டின் நடுவில் அந்த கழுகு நின்றிருந்தது. திவ்யா அதிர்ச்சியாய் பார்க்க கார்த்திக், டேவிட் இருவரும் திகைத்தனர். அசோக் கார் கதவை திறந்து கொண்டு இறங்கினான். அசோக், பத்ரம். திவ்யா சொன்னபடி இறங்க மற்ற இருவரும் இறங்கினார்கள். கழுகு அதே இடத்தில் இருக்க அசோக் அதை நோக்கி நடந்தான். கழுகு அசோக்கை தாக்குமோ என்று மற்ற மூவரும் பதட்டமாய் பார்த்தனர். அசோக் கழுகுவின் பக்கத்தில் செல்ல அது தன் ரெக்கைகளை ஒடுக்கிக் கொண்டு தன் அலகை தரையில் வைத்து அசோக்கை வணங்க அசோக் பிரமித்தான். மற்ற மூவரும் நெகிழ்ந்து போய் பார்த்தனர். அசோக் கழுகுவின் தலையை பாசமாய் தடவினான். அடுத்த ஜென்மத்தில் உனக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நிறைவா வாழ நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். கழுகு அசோக்கை பாசமாய் பார்த்தது. ஓரமாக சென்ற காருக்கு வழிவிட்டது. அனைவரும் காரில் ஏறிக்கொள்ள கார் கிளம்பியது. என்ன நேயர்களே, பௌர்ணமி நாளோட கடைசி பாட்டு ரொம்ப நிறைவா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட முடிஞ்சது இல்லையா? மீண்டும் அடுத்த வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.